இஸ்ரேல் அவங்களோட விமானப்படையை பயன்படுத்தி முக்கியமான ஒரு ஒத்திகையை இப்போ பண்ணியிருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு டிஃபென்சிவ் மேனரில் மட்டும் பண்ணாமல் ஈரானுக்கு எதிரான அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸில் அவங்களோட விமானப்படை எந்த விதத்தில் செயல்பட வேண்டியது வரும், அதே மாதிரி அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மிசைல் டிஃபென்ஸ் யூனிட்ன்றவங்க என்ன விதமான போஸ்டரில் செயல்பட வேணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இராணுவ ஒத்திகையை இப்போ பண்ணி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் 6 முறை அமெரிக்காவோட விமானப்படைக்கு சொந்தமான C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான பல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கடந்த ஒரு மாசத்துல இருந்து இவங்க டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் ஆயுத உதவி அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்க ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸுக்கு எதிரான அந்த ஒரு போர் ஒத்திகையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஈரானுக்கு எதிரான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. இதை பற்றின தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இவங்க இப்போ பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்ஸ்னால என்ன விதத்தில் இஸ்ரேலோட டிஃபென்ஸை போல்ஸ்டர் பண்ண முடியுன்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இஸ்ரேலோட நெவாட்டிம் ஏர்பேஸ் F-35 ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இஸ்ரேலோட ஒரு முக்கியமான ஆசெட்னு சொல்லலாம். இதை குறி வச்சு தான் கடந்த அக்டோபர் மாதத்தில் ஈரானோட ஏவுகணை அட்டாக்கும் இருந்துச்சு. இதில் சில F-35க்கு டேமேஜ் ஆனது, ஏன்னா அதோட ஷெட் எல்லாமே அந்த இடத்துல பார்ஷியலி டேமேஜ் பண்ணப்பட்டுருந்துச்சு. இஸ்ரேல் கிட்ட இருந்து அஃபிஷியலான தகவல் எதுவும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இப்போ இஸ்ரேலோட விமானப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய முக்கியமான 2 அசெட்னு பார்த்தோன்னா F-15 அதுக்கப்புறம் F-35. இந்த 2 விமானத்தையும் பல்வேறு மிஷன் ரோலுக்காக இஸ்ரேலால் பயன்படுத்த முடியும். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு F-35 ஸ்டெல்த்தை இவங்களால யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ல இந்த F-35 விமானங்களை பயன்படுத்தினதா இஸ்ரேல் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ F-15 விமானங்கள் அதிகமாக இவங்க பயன்படுத்துறதுக்கான சூழல் எப்போ உருவாகுனா, என்னதான் F-35 விமானங்கள் இந்த இடத்துல ஸ்டெல்த் ஃபியூச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விமானத்தோட கேட்டகரியில் இருந்தாலும் அதனால அதிகமான பேலோட கொண்டு போயிட்டு F-15 மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரேடார் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை ஏதாச்சும் ஒரு தரப்பு ஈரானோட ஏதாச்சும் ஒரு ரேஞ்சில் சுத்தமாக ரேடார் நெட்வொர்க்கே கிடையாது, அந்த மாதிரி இடங்களில் ஒரு ஸ்ட்ரைக்குக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இவங்களால F-15 எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ இவங்களோட இந்த டிஃபென்ஸ் ட்ரில்ல 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஈரானுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை பண்ணுறது. அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணா அதை எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. இப்போ ஈரானுக்கு எதிரான அந்த அஃபென்சிவ் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை பண்ண போறது இவங்க தான், அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் இல்லை எந்தெந்த சைட்ஸுக்கு எதிராக பண்ணலான்றத கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோக்ராமை இவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஈரானுக்கு எதிரான அந்த ரேடார் நெட்வொர்க்ஸை அழிக்கிறதுக்காக இந்த F-35 விமானங்களை உள்ள அனுப்பணும். ஏன்னா ஈரானோட ரேடார்கள்ல இருந்து தப்பி பிழைக்கக்கூடிய ஒரே சான்ஸ் இந்த F-35 கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்படி உள்ள நுழையக்கூடிய அந்த F-35 விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் மூலமா ஈரானோட S-300, ஈரானோட பவர் 373 சீரியஸ்ல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸை நியூட்ரலைஸ் பண்றது, அதோட ரேடார் நெட்வொர்க்ஸை நியூட்ரலைஸ் பண்றது. என்னதான் மிசைல் லான்ச்சஸ்கள் தப்பி படிச்சாலும் ரேடார்களோட நெட்வொர்க் இல்லாம அதனால ப்ராப்பரா இயங்க முடியாது. இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல போயிட்டு ஈரானோட ரேடார் கெப்பாசிட்டியை மொத்தமா நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக்ல F-15 விமானங்களையும் மற்றபடி இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸை உள்ள அனுப்பி கம்ப்ளீட்டா இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸை இஸ்ரேல் ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலேயும் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் மேலேயும் போடுறதாம் இவங்களோட அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் கேம்பெயின்ல இருக்கு. இதுல அமெரிக்காவோட உதவி உள்ள வந்துச்சு, இல்ல அமெரிக்காவோட அந்த எய்டுன்றது உள்ள வந்துச்சுன்னா அமெரிக்காவோட பாம்பர்ஸையும் பயன்படுத்துறது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலோட இந்த ஸ்ட்ரைக் ப்ரோக்ராம்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இஸ்ரேல் ஈரானை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதத்தில் நடந்த ஒரு சின்ன தாக்குதல், ஏன்னா அதில் 300க்கும் அதிகமான ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாலும் அதுக்கான எக்ஸாக்டான நேரம், எந்த டைமில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, எந்தெந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்ற தகவல் முதல் கொண்டு அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது. அதனால தான் இவங்களால அத்தனை ஏவுகணைகளையும் அத்தனை ட்ரோன்ஸையும் உள்ள வந்ததை இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் அக்டோபர் மாதம் நடந்த ரிவெஞ்சுன்றது இந்த வகையில் வராது. ஏன்னா அக்டோபர் மாதத்தில் ஈரான் பண்ணது அன்பிரசிடென்ட் டைமில் எந்த ஏரத்தில் அவங்க ஏவுவாங்கன்றதையே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தினதா ஈரான் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல உள்ள வந்த ஒரு 10% ப்ரொஜெக்டைல கூட இந்த இடத்துல இஸ்ரேலாலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல, அமெரிக்காவோட அலைடு ஃபோர்ஸஸ்னாலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்போ அதே மாதிரி அட்டாக்கு ஈரான் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை கம்மியான நேரத்தில் லான்ச் பண்றாங்கன்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்றதுல முக்கியமான ஒரு ஒத்திகை இதில் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுல அட்வான்ஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பார்த்தோன்னா ஆரோ சீரிஸ்ல இருக்கு, தாடும் இருக்கு. ஏன்னா தாட்
இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்தே அங்க ஆக்டிவா டிப்ளாய் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்ன்றது கொண்டு வரப்பட்டு ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸோட தகவலின் படி பார்த்தோம்னா 2 யூனிட்ஸ் ஆஃப் தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இஸ்ரேலில் ஆக்டிவ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதனால மட்டுமே இஸ்ரேலை கம்ப்ளீட்டா டிஃபெண்ட் பண்ணிட முடியாது. இந்த இடத்துல ஆரோவோட உதவி, ஆரோ மாதிரி இன்னும் நிறைய யூனிட்ஸோட உதவின்றது தேவைப்படும். இப்போ இஸ்ரேல் இந்த இடத்துல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்காக அவங்களோட விமானப்படையும் எப்படி பயன்படுத்த முடியும், இந்த F-15 விமானங்களையும் இந்த F-35 விமானங்களையும் ஒரு சேர நம்மளால எப்படி பயன்படுத்த முடியும்ன்றத இந்த ஒத்திகையில அதிகமா சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இதோட அவுட்கம் என்ன தெரியுமா? 82% ப்ரொஜெக்டைல்ஸ் உள்ள வரதுல இப்போ ஒரு 10 ஏவுகணைகள் உள்ள வருதுன்னு வைங்க, அதுல 8 ஏவுகணைகளை எங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும்ன்றத இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் இந்த இடத்துல அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 80% இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றியா தெரிஞ்சாலும் நான் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ல உண்மையிலே இது ஒரு மேஜர் வெற்றி தான். ஆனா நியூக்ளியர் ஸ்ட்ரைக் இல்ல நியூக்ளியர் மிசைல்ன்றது ஈரான் கிட்ட இருந்துச்சு. அதை இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுறாங்கன்னா அந்த 20% இல்ல அந்த 2 ஏவுகணைகளே போதும் இந்த இடத்துல இஸ்ரேலோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை டிஸ்மேண்டல் பண்றதுக்கு. ஸோ ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வரக்கூடாதுன்றது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த ஒரு சினாரியோ மூலமாவே தெரியணும். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு முழு M1 ஏப்ரம்ஸ் பீரங்கி உள்ள கொண்டு வர முடியும். அப்படி இல்லையா பேட்ரியாட் இல்ல தாடோட கம்ப்ளீட் லான்ச்சர்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஹெவி மெஷினரி டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காகவே அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ்னால இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த விமானங்கள் நேரடியாக டெக்சாஸ்ல இருந்து கிளம்பி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ்க்கு போயிட்டு அங்க இருந்து திரும்பவும் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா நார்மல் டிரான்ஸ்போர்ட் மிஷன் இது கிடையாது. ஏன்னா ஒரு மாசத்துக்கு சராசரியா 3ல இருந்து 4 மிஷன் மட்டும்தான் இந்த காசா வார் நடந்துட்டப்பவே இந்த வகையான விமானங்கள் ஜெர்மனில இருந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே நாள்ல 6 விமானங்கள் இந்த நெவாட்டிம் ஏர்பேஸ்ல கிரவுண்ட் ஆகியிருக்கு. கிரவுண்ட் ஆனது மட்டும் இல்லாம ஹெவி மெஷினரின்றதை இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வரக்கூடிய அந்த 6 விமானங்களும் சும்மா வராது. இஸ்ரேலுக்கு தேவையான மிசைல்ஸ், இஸ்ரேலுக்கு தேவையான அந்த லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துட்டு போகும். கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் 25 மிஷன்ஸை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹியூஜான டேட்டானா 4 மாதம் இல்லை ஒரு 5 மாதத்தில் நார்மல் ரொட்டீனில் எந்த அளவுக்கு மிஷனை இந்த அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் இஸ்ரேலுக்காக முடிக்குமோ அதை வெறும் 15 நாட்களில், வெறும் 15 நாளில் இந்த இடத்துல இஸ்ரேலுக்காக முடிச்சிருக்காங்க. ஸோ ஹெவி மிஷினரின்றது இந்த இடத்துல இஸ்ரேலோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் அண்ட் டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக இந்த இடத்துல ஆல்ரெடி தயார்படுத்தப்பட்டு தயார் நிலையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஈரானை இஸ்ரேல் அடித்தா கூட திரும்ப இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இந்த இடத்துல அமெரிக்கா பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவிகளை இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் மிஷன்ஸில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவோட கோல்ன்றது ஒன்றே ஒன்று மட்டும் தான், இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக முழுக்க ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டை கிரியேட் பண்ணிட்டு ஈரானுக்கு எதிரான அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்கேஸ் அதுக்கு ஈரான் ஒத்து வரல, ஈரான் இதில் ஏதாச்சும் முரண்டு பிடிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கான கிரீன் சிக்னலை கொடுத்து இஸ்ரேலை விட்டு ஈரான் அடிக்கணும். இது மட்டும் தான். இதெல்லாம் இப்போ ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா இதுல இஸ்ரேலால ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு இது முறியடிக்கப்பட்டுச்சு இல்ல அமெரிக்காவுக்கு ஈரான் கூட பேச்சுவார்த்தைகள் ஒத்துக்கலனா இந்த ஸ்ட்ரைக்ஸ் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா அமெரிக்காவோட இந்த ஒரு ரோலை நீங்க எப்படி பாக்குறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து முடிப்பது உங்க எல்லாருக்கும்